வணக்கம். மங்களின் தந்தனானே கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ஒரு அசாதாரண சூழ்நிலையில் தேவரூபன் ரதி தேவியின் திருமணம் நடக்கிறது. ரதி தனக்கு திருமணம் ஆனதை தன் அப்பா அம்மாவிடம் சொல்லாமல் தாலியை மறைத்து பிறந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு அவ்வப்போது புகுந்த வீட்டிற்கு சென்று தன் காதல் கணவனை சந்தித்து வருகிறாள். அசோக், முதல்ல வீடியோவையெல்லாம் டிலீட் பண்ணுங்க. இனிமே இந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க. ரதி கிட்ட சாரி சொல்லிட்டு போங்க என்றான் தேவா. என்ன மன்னிச்சிடுங்க மேடம் என்று கூறிவிட்டு அசோக் சென்று விட்டான். நீங்களும் போய் உங்க வேலையை பார்க்கலாம் என்று தேவா ரதியையும் ரோஹனையும் பார்த்து சொல்ல அவர்களும் கேபினுக்கு சென்றார்கள். தேவா அசோக்கை எதுவும் திட்டாமல் வீடியோவை டெலீட் செய்துவிட்டு போகச் சொன்னது ரதிக்கு அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் இருந்தது. லட்டு, நீ சொன்ன மாதிரியே அசோக்கர் உன்னை வீடியோ எடுத்திருக்காரு. ஆனா அவர் அந்த மாதிரி எல்லாம் பண்றவர் இல்லை. பொண்ணுங்க விஷயத்துல தேவா அண்ணா மாதிரியே அவரும் ஒரு ஜென்டில்மேன். அவரு ஏன் இப்படி செஞ்சாருன்னு எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு என்றான் ரோஹன். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல ரோஹன், வீடியோ மட்டும் இல்ல, அந்த ஆளு ஒரு வாட்டி என்கிட்ட வந்து என்னை மாமான்னு கூப்பிடுன்னு சொன்னான் என்றாள் ரதி. வாட், மாமான்னு கூப்பிட சொன்னாரா? அவருக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்றான் ரோஹன். சரி விடு, தேவா அண்ணா தான் வார்ன் பண்ணியிருக்காருல்ல, இனிமே இது மாதிரி எதுவும் நடக்காது என்றான் ரோஹன். அன்றிலிருந்து அசோக் ரதியின் பக்கமே திரும்புவதில்லை. என்ன ரதி, என் மேல கோபமா என்றான் தேவா. பின்ன அந்த அசோக்கியத்துல அந்த ஆள் உங்க தொழிலுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி நீங்க அந்த ஆளை எதுவுமே திட்டாம விட்டுட்டீங்க என்றாள் ரதி. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இங்க வேலைக்கு வரவே பிடிக்கல என்றாள் ரதி. தேவா சிரித்தான். கோச்சு கதை செல்லம்மா, சரி அதெல்லாம் விடு. நாளைக்கு நான் உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், நீ ரெடியா இரு என்றான். எங்க போறோம் என்றாள் ரதி. நாளைக்கு சனிக்கிழமை, காலேஜ் லீவு தானே, 10 மணிக்கு நீ ரெடியா இரு என்றான். எங்கேன்னு தான் சொல்லுங்களேன் என்றாள். அது சஸ்பென்ஸ் என்றவன் அடுத்த நாள் ரதிக்காக வந்து காத்திருந்தான். அவள் வந்ததும் அவளை காரில் ஏற்றிக்கொண்டு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸிற்கு கூட்டிச் சென்றான். அங்கு பிறந்த குழந்தைக்கு தேவையான உடை மற்றும் பரிசு பொருட்களை வாங்கினான். எதுக்கு இதெல்லாம், யாரு குழந்தைக்கு என்றாள் ரதி. நாமும் எல்லார மாதிரி புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா இருந்திருந்தா இந்நேரம் பிறக்க போற நம்ம குழந்தைக்காக இதெல்லாம் வாங்கியிருப்பேன். ஆனா என்று ஒரு பெரிய ஏக்க பெருமூச்சு விட்டவன், என்னோட ஃப்ரெண்டு குழந்தைக்கு என்றான். 15 நிமிட பயணத்திற்கு பிறகு கார் ஒரு வீட்டின் முன் நின்றது. இருவரும் பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றனர். தேவாதான் ஹாலிங் பெல்லை அழுத்தினான். வீட்டின் கதவை திறந்து கொண்டு வந்த அசோக், வாங்க சார் என்றான் முகத்தில் மலர்ச்சியோடு. ரதியின் முகத்தில் தான் அதிர்ச்சி. இந்த அசோக் வீட்டுக்கு எதுக்கு, என்ன கூட்டிட்டு வந்தீங்க என்று தேவாவின் காதருகில் சென்று கிசுகிசுத்தாள் ரதி. நான் போய் கார்லேயே இருக்கேன், நீங்க உள்ள போயிட்டு வாங்க என்று திரும்பியவளை தோளில் கை போட்டு வலுக்கட்டாயமாக உள்ளே அழைத்து சென்றான் தேவா. அவன் முகத்தையே புரியாமல் பார்த்து கொண்டு உள்ளே சென்றாள் ரதி. உட்காருங்க ரதி. சார் நீங்களும் உட்காருங்க, நான் ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே ஓடினான். ரதி, உள்ள ரூம்ல அசோக்குடைய மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு டெலிவரி ஆகி 10 நாள் தான் ஆகுது. உள்ள போய் அவங்களையும் குழந்தையும் பார்த்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்த இந்த கிஃப்டையும் கொடுத்துட்டு வா என்றான் தேவா. அசோக்கு கல்யாணம் வேற ஆயிருச்சா? இவன் வீட்டுக்கு தான் போறோம்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் என்று முணுமுணுத்து கொண்டே வேண்டா வெறுப்பாக பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் ரதி. ஸ்நாக்ஸ் பிளேட்டுடன் தேவாவிடம் வந்த அசோக், நீங்க இவ்வளவு சீக்கிரம் ரதியை இங்க கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார் என்றான். நான் சொன்னா கண்டிப்பா சொன்ன வாக்க காப்பாத்துவேன் என்று அசோக்குடைய கைகளை ஆதரவாக பற்றினான் தேவா. ரதி அவர்கள் வாங்கிய பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு தேவா அசோக் சிரித்து சிரித்து பேசுவதையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு, இவருக்கு என்னை விட இந்த அசோக் முக்கியமா போயிட்டான் என்று புலம்பிக் கொண்டே அந்த அறைக்கு பக்கத்தில் சென்று 3/4 பாகம் மூடி இருந்த அறையின் முன் நின்ற ரதி கதவை மெதுவாக தட்டினாள். உள்ள வரலாமா என்றாள். உள்ள வாங்க என்று ஒரு பெண் குரல் கேட்க கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் ரதி. அசோக்குடைய மனைவி குழந்தையை தொட்டிலில் படுக்க வைத்து கொண்டிருந்தார். ரதியால் அவர் முகத்தை பார்க்க முடியவில்லை. அவர் முதுகை காட்டி எதிர்பக்கம் பார்த்து நின்றிருந்தார். ரதி அவர் பக்கத்தில் செல்லவும் அசோக்குடைய மனைவி திரும்பவும் சரியாக இருந்தது.
இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே நின்றுவிட்டனர். இருவர் கண்களிலும் சந்தோஷத்தில் கண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது. அக்கா என்று ரதி உடைந்து அழ, ரதி என்று சித்ராவும் அவளை கட்டி அணைத்து கொண்டாள். ஒரு சில நிமிட அழுகைக்கு பிறகு இருவரும் கட்டி தழுவி தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டு கண்களை மாறி மாறி துடைத்து விட்டு கொண்டு சிரித்த முகத்தோடு குழந்தையை பார்க்கச் செல்ல கதவிற்கு பக்கத்தில் தேவாவும் நின்று கொண்டு இருந்தார்கள். அவர்கள் அக்கா தங்கையின் அன்பை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்கள். தேவாவை பார்த்த சித்ரா, சார் உள்ள வாங்க என்றாள். உள்ளே வந்த அசோக்கையே அதிர்ச்சியாக பார்த்தாள் ரதி. அசோனோ அவளை பார்த்து, என்ன ரதி மேடம், ரொம்ப ஷாக்கா இருக்கா என்றான். உங்க அக்கா சொன்னாலாவது என்ன மாமான்னு ஒத்துக்குவீங்களா என்றாண்டலாக. தேவா குழந்தையின் கைகளை பிடித்து கன்னங்களை தடவி கொஞ்சிவிட்டு சித்ராவையும் நலம் விசாரித்து விட்டு ரதியின் காதருகில் வந்தவன், அடுத்த வருஷம் எனக்கும் இந்த மாதிரி ஒரு குட்டி ரதி வேணும் என்று அவளுக்கு மட்டுமே கேட்கும்படி சொல்லி சென்றான். ஆனால் ரதியோ அசோக்தான் தன் அக்காவின் கணவனா என்ற அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவே இல்லை. 2 டம்ளர் ஜூஸுடன் வந்த அசோக், சித்ரா இந்த நீயும் உன் தங்கச்சியும் ஜூஸை குடிச்சிட்டு அப்புறம் தெம்பா உட்கார்ந்து பேசுங்க என்று கொடுத்தான். ரதி, இவரை உனக்கு முன்னாடியே தெரியுமில்ல, ஒரே ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்றீங்க, இவர் தான் உன்னோட மாமா என்றாள் சித்ரா. சித்ரா, நான் ஏற்கனவே ரதி கிட்ட என்னை மாமான்னு கூப்பிடுன்னு சொன்னேன், ஆனா அவ தான் கேட்கல என்று அசோக் சொல்ல தேவாவும் அசோக்கும் சேர்ந்து சிரித்தார்கள். அப்போ அசோக் என்னோட அக்கா புருஷன்கிற விஷயம் தேவாவுக்கும் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அசோக் எதுவுமே திட்டாம இருந்திருக்காரு. ரதி யோசனையுடன் இருக்க, சரி சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நாங்க வெளியே இருக்கோம் என்று அசோக் தேவாவும் சென்று விட, எப்படிக்கா இருக்க, அசோக் உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா, இத்தனை நாள் இங்கே தான் இருந்தியா, நீ ஏதோ வெளியூர் போயிட்டு தான் கேள்விப்பட்டேனே என்றாள் ரதி சித்ராவின் கைகளை பிடித்தபடியே. அதெல்லாம் ஒரு பெரிய கதை, நான் உன்கிட்ட சொல்கிறேன். அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்காங்க ரதி, அவங்க 2 பேரும் என்னை வேண்டானே முடிவு பண்ணிட்டாங்க இல்லை என்ற சித்ராவின் கண்கள் கலங்கியது. 2 பேரும் நல்லா இருக்காங்க. அம்மா அப்பப்போ உன்னை நினச்சி அழுவாங்க, நீ எப்படி இருக்கியோன்னு நினச்சி கவலைப்படுவாங்க. ஆனால் அப்பா தான் இன்னும் உன் மேலே கோபத்தில் இருக்காரு என்றாள். இருவரும் வெகுநேரம் பேசி கொண்டிருந்தார்கள். ரதி ராஜனுக்கு மூளையில் இரத்த கட்டி உண்டாகி இப்போதுதான் ஆபரேஷன் செய்து உடல் தேறி இருக்கிறார் என்பதை சித்ராவிடம் கூறினாள். சரி, உங்க கல்யாணத்தை சார் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா என கேட்டாள் ரதி. இல்லடி, அசோக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருந்தாங்க, அதனால தான் அவர் திடீர்னு என் கழுத்துல தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. கல்யாணம் முடிஞ்சதும் கொஞ்ச நாள் திருச்சியில இருந்தோம், அப்புறம் தேவா சார் கம்பெனியில் அவருக்கு வேலை கிடைச்சிது, அதனால இங்கேயே வந்துட்டோம். அசோக் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. என்ன செய்யறது, யாரை கூப்பிடுறதுன்னு தெரியாம நான் தவிச்சு போயிருக்கேன். அப்பதான் தேவா சார் கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணினாரு. எங்க கல்யாணத்துல வந்த பிரச்சனை எல்லாமே அவருக்கு தெரியும். அப்பத்துல இருந்து என்ன பிரச்சனைனாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாரு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ தேவா சாரும் அசோக்குடைய ஃப்ரெண்ட்ஸ் குடும்பமும் சேர்ந்து தான் எனக்கு வளகாப்பு நடத்தினாங்க. பிறந்த வீட்டில் எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி நான் வருத்தப்படக்கூடாதுன்னு தேவா சார் தான் இதை ஏற்பாடு செஞ்சார். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயும் தேவா சாரோட கம்பெனியில் வேலைக்கு வந்திருக்கேன்னு சொன்னார். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்காரு. அதனால் அவர் உன்னை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் தான் நீ என்ன பண்ணுற எப்படி இருக்கேன்னு கேட்டு அவரை நச்சரிப்பேன். உன்னை பார்க்கணுன்னு சொல்லி அவரை வீடியோ ஃபோட்டோன்னு எடுத்துகிட்டு வர சொல்வேன். நீ வீட்டில் இருக்கும்போது நான் உன்னோட குரலை கேட்கணுன்னு ஆசைப்படுவேன். அசோக்கை ஃபோன் பண்ணி ஸ்பீக்கரில் ஃபோனை போட சொல்லி அவர் ஆஃபீஸ் சம்மந்தமாக உன்கிட்ட பேசும்போது நீ அவர்கிட்ட பேசுகிறத நானும் கேட்பேன். வீடியோ கால் பண்ண சொல்லி உன்னை பார்க்கணுன்னு சொல்லுவேன். அவர் வீடியோ கால் பண்ணி உன்கிட்ட பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி காட்டுவார். ஒரு நாள் அம்மா உனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போது நான் அம்மாவை பார்த்தேன். ஒரு நாள் நீ வீடியோ கால் அசோக் கிட்ட பேசும்போது அப்பா மொபைல் சார்ஜர் வேணும்னு வந்து உன்கிட்ட பேசினார். அப்போது நான் அப்பாவையும் பார்த்தேன். நான் மாசமாக இருந்த இந்த நாட்களில் நான் என்னென்ன ஆசைப்பட்டனோ அது எல்லாத்தையும் அசோக்காக செஞ்சார். அதனால் ஆஃபீஸில் அவருக்கு கெட்ட பேர் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டதும் நான் சும்மா ஆயிட்டேன். அசோக்கில் எந்த தப்பும் இல்லை ரதி.
இதெல்லாம் அவர் என்னோட ஆசையை நிறைவேற்ற தான் செஞ்சாரு என்று அழுகையுடன் கூறினாள் சித்ரா. நீ அவரை பற்றி தப்பாக நினச்சிட்டேன்னு என்கிட்ட சொன்னப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் என் புருஷன்கிற விஷயத்த ரதி கிட்ட சொல்லிடுங்கன்னு. ஆனால் அவர் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை நீ இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டா அவங்க உன்னை இந்த ஆஃபீஸ்க்கே வேலைக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு சொன்னார். நீ போய் அசோக்கை பற்றி தேவா சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணினதும் தேவா சார் ஒரு நாள் அசோக்கை கூப்பிட்டு என்ன விஷயம், நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிற ஆள் இல்லையேன்னு கேட்டிருக்காரு. அதனால தேவா சார் கிட்ட நீ என்னோட தங்கச்சிங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு. எப்படியோ தேவா சார் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் முதலாளியாக இருக்கிற ஆஃபீஸில் உனக்கும் அசோக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. ஆமாம், நீ எப்படி தேவா சார் கூப்பிட்ட உடனே இங்கே வரதுக்கு ஒத்துக்கிட்ட என கேட்டாள் சித்ரா. இவ்வளவு நேரம் ஓயாமல் பேசி கொண்டிருந்த ரதிக்கு இப்போது என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அக்கா, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன், பாப்பா எழுந்திருச்சுட்டான், முதல்ல பாப்பாவை தூக்கி என்கிட்ட கொடு என்றாள் ரதி. செல்லக்குட்டி, இங்கே பாருடா, சித்தி வந்திருக்கேன் என்று தன்னை மறந்து குழந்தையுடன் கொஞ்சி விளையாடி கொண்டிருந்தாள் ரதி. அதற்குள் குழந்தையை குளிக்க வைக்கும் ஆயா வர அசோக் குழந்தைக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுக்க சென்றான். ரதியும் நேரமாச்சு, அம்மா கிட்ட 1 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன், நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் வரேன் என்று எழுந்து வர ஏதோ மேகசைனை படித்து கொண்டிருந்த தேவா, என்ன மேடம், அக்கா தங்கை பாசப்பிணைப்பெல்லாம் முடிஞ்சுதா? அக்கா மாமா அக்கா குழந்தைன்னு என்ன மறந்துடாதம்மா என்று கூறிய தேவா நாக்கை கடித்து கொண்டு சுற்றும் முற்றும் யாராவது கேட்டு விட்டார்களா என்று பார்த்தான். நல்லவேளை அருணும் சித்ராவும் உள்ளே இருந்தார்கள். கலங்கி இருந்த ரதியின் கண்களை பார்த்த தேவா அவள் முகத்தை நிமிர்த்தி, ஏய் ரதி, அழுதியா என்றான். நான் அக்காவை திரும்ப பார்ப்பேன்னு கனவுல கூட நினைக்கல, இன்னும் எனக்கு இது கனவா நிஜமானு நம்பவே முடியல என்று அவள் கூறும்போது கண்களில் நிறைந்து இருந்த கண்ணீரிலிருந்து ஒரு சொட்டு அவள் கன்னங்களில் விழுந்தது. ஓ, இது ஆனந்த கண்ணீரா என்று அவள் கண்ணீரை துடைத்தான் தேவா. அசோக் உன்னை ஏன் மாமான்னு கூப்பிட சொன்னாருன்னு உனக்கு இப்ப புரிஞ்சிருக்குமே என்றான் தேவா. ஆமாம் என்று தலையாட்டிய ரதி, உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா என்றாள். ஆமா, நீ முதலா அசோக் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணினப்பவே நான் விசாரிச்சேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சுது, உங்க அக்கா உன்னை பார்க்கணும்னு சொன்னதால தான் அவர் இதெல்லாம் செஞ்சு கெட்ட பேர் வாங்கிட்டாருன்னு. நான் உண்மையை உன்கிட்ட சொல்லிடலாம்னு சொன்னேன், ஆனா அது உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னையும் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு அசோக் சொன்னதால நானும் சும்மா இருந்துட்டேன். ஆனா ஒரு நாள் உன்னை சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்து அக்கா தங்க 2 பேரையும் சந்திக்க வைக்கணும்னு நான் அசோக் கிட்ட சொன்னேன். நீ இங்க வர்றது உங்க அக்காவுக்கு கூட தெரியாது, இது நானும் அசோக் சேர்ந்து போட்ட பிளான். எப்படி சர்ப்ரைஸ், இப்போ உனக்கு சந்தோஷமா என்றான் தேவா. அவன் அவளுக்காக இவ்வளவு யோசித்து தன் சகோதரியை தன்னுடன் சேர்த்து வைத்திருக்கிறான். அதோடு அவள் குடும்பத்திற்கு ஒரு முதலாளியாக மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து கஷ்டமான சூழ்நிலைகளில் உதவி செய்திருக்கிறான். இதையெல்லாம் யோசிக்க யோசிக்க ரதிக்கு தேவாவின் மேல் அன்பும் ஆசையும் அதிகமாக தேங்க்யூ தேவா, தேங்க்யூ சோ மச் என்று கூறியவள் எங்கிருக்கிறோம், பக்கத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மறந்து அவனை இறுக கட்டி அணைத்து கொண்டாள். தேவாவே இதை எதிர்பார்க்கவில்லைதான். ஆனால் அவள் அழுகையோடு உணர்ச்சி ததும்ப கட்டி கொள்ளும் போது அவன் என்ன செய்வான்? அவனும் அவளை அணைத்து கொண்டான். அவளை ஆதரவாய் தட்டி கொடுத்தான். ஓகே ஓகே, அழாத, கூல், இனிமே நீ நினைச்சப்பவெல்லாம் ஓடி வந்து உங்க அக்காவையும் குழந்தையும் பார்க்கலாம், சந்தோஷமா இரு என்று அவன் ஆறுதல் சொல்லி கொண்டிருக்க ஹாலுக்கு வந்த அசோக்கும் சித்ராவும் கட்டி கொண்டு நிற்கும் இவர்கள் இருவரையும் அதிர்ச்சியாக பார்த்தனர். அவர்கள் நினைத்தது தேவாவும் ரதியும் முதலாளி ஸ்டாஃப் உறவுதான் என்று மட்டும்தானே. அசோக்கும் சித்ராவும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சில நிமிடங்கள் அங்கேயே நின்றிருக்க அணைத்திருந்தவர்கள் இருவரும் அப்படியே இருக்க சித்ரா தொண்டையை செருமினாள். பின் ரதி என்றாள் மெல்லிய குரலில். சித்ராவின் குரலை கேட்டதும் தான் ரதியும் தேவாவும் தன்னை மறந்து நிற்கிறோம் என்பது நினைவுக்கு வர ரதிதான் சுதாரித்து கொண்டு தன்னை விடுவித்து கொண்டு பின்னால் நகர்ந்தாள். அதற்குள் அசோக், சார், நீங்களும் ரதியும் லவ் பண்றீங்களா என கேட்க ஆமாம் என்று தேவா தலையாட்ட இல்லை என்று ரதி பதில் கூற கேட்டவர்கள் இருவரும் குழம்பி போனார்கள். சில நொடிகள் அந்த இடமே மௌனமாக இருந்தது. பிறகு தேவாதான் பேசினான்.
நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோமான்னு தானே கேட்டீங்க? ஆமாம், காதலிக்கிறோம். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கிறோம் என்றான் அசோக். சித்ரா முகத்தில் அதிர்ச்சி. என்ன தேவா சார், உங்களுக்கும் ரதிக்கும் கல்யாணம் ஆயிருச்சா? இது எப்போ நடந்தது? அதற்குள் சித்ரா ரதியின் கழுத்தை ஆராய அவள் கழுத்தில் இருந்த தங்க தாலியை பார்த்து விட்டாள். சித்ராவிற்கோ மயக்கம் வராத குறைதான். ஏய், என்னடி, நீங்க 2 பேரும் நிஜமாவே வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இது எப்படி நடந்தது? அப்போ நீ தேவா சாருடைய மனைவியா? நம்ப முடியாமல் கேள்விகளை கேட்டாள் சித்ரா. ரதியின் கண்களில் திரும்பவும் கண்ணீர் ஊற்று. அவள் அமைதியாக நிற்க தேவாதான் நடந்த விஷயத்தை அவர்களிடம் விளக்கி கூறினான். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா இது தெரியாம அப்பா உனக்கு வேற ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காரா? எப்படிடி இதெல்லாம் சமாளிக்க போற என்றாள் சித்ரா. எப்படின்னு தெரியலக்கா, ஆனா எப்படியோ நடந்த விஷயத்தை பத்தி அப்பாவுக்கு புரிய வச்சு தேவாவை அவரை ஏத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவர் ரொம்ப நல்லவர் என்று கூறும்போது ரதி உடைந்து அழுதே விட்டாள். சித்ராதான் அவளை சமாதானம் செய்தாள். ரதியின் மன உளைச்சலை பார்த்த தேவாவுக்கும் வருத்தம்தான். வெளியிலிருந்து ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்து எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்திவிட்டு ரதியும் தேவாவும் கிளம்பினார்கள். அக்கா, மாமா போயிட்டு வரேன் என்றாள் ரதி. தேவா சார் என்று கூப்பிடும் அசோக் ஆபீஸ்ல தான் நான் சார், வீட்டில் தேவானே கூப்பிடலாம் என்றான் தேவா. அன்று தேவாவின் வீட்டிற்கு சென்ற ரதி அவன் கைகளை பிடித்து தோளில் சாய்ந்தவள் அவனை விடவே இல்லை. தொலைக்காட்சி பெட்டியில் படம், நியூஸ் சேனல், கால்பந்து என்று தேவா மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருக்க அவன் கை முட்டியில் தன் கைகளை கோர்த்து அவன் தோளில் தலை சாய்த்து கண்மூடி உட்கார்ந்திருந்த ரதி அப்படியே உறங்கி போய்விட தன் கையை விலக்கி அப்படியே அவளை சாய்த்து சோஃபாவில் படுக்க வைக்க அவன் முயல தன் பிடியை விடாமல் இன்னும் இறுக்கி கொண்டு அவன் தோள்களில் இன்னும் நன்றாக சாய்ந்து கொண்டாள் ரதி. தூக்கத்தில் இருக்கும் அவளை பார்த்து புன்னகைத்துவிட்டு அவளை தொந்தரவு செய்ய மனமில்லாமல் வலித்தாலும் பரவாயில்லை என்று அவளுக்கு தோலை கொடுத்துவிட்டு டிவியை பார்த்து கொண்டிருந்தான் தேவா. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவன் தோள்களை மெத்தையாக்கி சாய்ந்து துயில் கொண்டவள் ஒரு புறமாக சாய்ந்திருந்ததில் கழுத்து வலிக்கவும் எழுந்தாள். தேவாவுக்கும் தோள்களை அசைக்காமல் வைத்திருந்ததால் வலி. அவனும் தன் கழுத்தை திருப்பி தோள்களை அசைத்து கைகளை சுற்றி வலியை சரிப்படுத்தி கொண்டிருந்தான். தூக்கத்தில் இருந்த ரதி அவன் மடியில் தலை வைத்து சோஃபாவில் கால் நீட்டி படுத்துவிட்டாள். அவள் முகத்தில் இன்று பூத்திருந்த சந்தோஷத்தை பார்க்க பார்க்க அவன் முகத்திலும் பூரிப்பு. தேவாவிற்கு காஃபி கொடுத்த பாட்டி, எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்திருப்ப? நான் வேணும்னா ரதியை எழுப்பி உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைக்கவா என கேட்ட பாட்டியிடம், வேண்டாம் பாட்டி, பரவாயில்ல, தூங்கட்டும் விடுங்க என்றான். அதற்குள் ரதியின் அம்மா 2-3 முறை ஃபோன் செய்துவிட தேவாதான் அவளை எழுப்பினான். ரதி, உங்க அம்மா ஃபோன் பண்றாங்க, எழுந்து பேசு என்றான். எழுந்து உட்கார்ந்தவள் ஃபோனை எடுத்தாள். என்ன ரதி, காலையில 10 மணிக்கு போன, மணி 7 ஆச்சு, இன்னும் வீடு வந்து சேரல. ரேணுவுக்கு ஃபோன் பண்ணினா அவ வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்றா, நீ எங்க போன என்றாள் ஜானகி. அம்மா, நான் ஆஃபீஸில் இருக்கேன், இதோ இப்போ கிளம்புறேன் என்றவள் வேக வேகமாக முகம் கழுவி தலை சீவி கொண்டு ரெடியாக தேவா அவளை வீட்டில் டிராப் செய்ய அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு இறங்கி கொண்டாள். ரதியின் அக்கா என்று தெரியும் முன்பாகவே தேவா அசோக் மற்றும் சித்ராவிற்கு யாரும் இல்லை என்று தெரிந்து உதவி செய்திருந்தது ரதியின் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. 7 ஜென்மம் என்றாலும் தேவா மட்டுமே அவள் அன்பின் நாயகன் என்ற எண்ணம் அவள் மனதிற்குள் இன்று தோன்றியிருந்தது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் தேவாவுடன் சென்று வெளியில் மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு தேவாவின் வீட்டில் இருந்தாள் ரதி. தேவா லேப்டாப்பில் ஏதோ ஆபீஸ் வேலையை பார்த்து கொண்டிருக்க அவனுடைய ஃபோன் அடித்தது. எப்போதும் அவன் வேலையில் இருக்கும்போது ஃபோன் வந்தால் ரதி அதை எடுத்து சென்று அவனிடம் கொடுப்பது வழக்கம். ஃபோனை எடுக்க சென்ற ரதி திரையில் ஒளிர்ந்த ஹனி என்ற பெயரை பார்த்ததும், யாரு இது, ஹனியா, அப்படின்னா யாரு என்று யோசித்தவாறே ஃபோனை எடுப்பதற்குள் ஃபோன் கால் கட்டானது. மீண்டும் அதே கால் வந்தது. ரதி, ஃபோன்ல யாருன்னு பாரு என்றான் தேவா. ஹனின்னு வருது என்றாள் ரதி. சீக்கிரம் ஃபோனை எடுத்துட்டு வா, திரும்பவும் கட்டாயிட போகுது, சீக்கிரம் வா என்றான். எதுக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆகிறாரு? யார் இது ஹனி? ரதி ஃபோனை தேவாவிடம் கொடுத்தாள். சொல்லுமா, எத்தனை மணிக்கு இங்கே வந்து சேருவ?
சரி, நீ பஸ்ஸை விட்டு இறங்கினதும் அங்கேயே இரு, நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான் தேவா. நான் நல்லா இருக்கேன், பாட்டியும் நல்லா இருக்காங்க, நீ பார்த்து பத்திரமா வா என்று பேசிவிட்டு போனை வைத்தான் தேவா. யாரு போன்ல என்றாள் ரதி. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போறாங்க ஊர்ல இருந்து என்று கூறிய தேவாவின் முகத்திலோ ஒரு பிரகாசம் தெரிந்தது. யார் அது என்றாள் ரதி. பாட்டியுடைய பேத்தி, பொண்ணோட பொண்ணு. சின்ன வயசுல நானும் அவளும் ஒன்னா தான் இருப்போம். நான் எங்க போனாலும் என் கையை பிடிச்சுக்கிட்டே சுத்துவா. அவ கூட இருந்தா நேரம் போறதே தெரியாது என்று தேவா பேச பேச பழைய நினைவுகளுக்குள் போய்விட்ட அவன் மனதின் சந்தோஷம் முகத்தில் பிரகாசித்தது. ஓ, கூட இருந்தா நேரம் போறதே தெரியாதா என்றாள் ரதி. ஆமா, நீயும் அவ கூட பேசிப்பாரு, உனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். பாட்டியே ரொம்ப ஸ்வீட்டு, அவ பாட்டியை விட ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு என்றான் தேவா. ஓ, ரொம்ப ஸ்வீட்டா? அதான் ஹனின்னு பேரை சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ என்று ரதி கோபமாய் கேட்டது தேவாவிற்கு புரியவே இல்லை. இல்ல, அதுக்கு இல்ல, அவ பேரு தேன்மொழி, நான் ஷார்ட்டா தேனுன்னு கூப்பிடுவேன், அதான் ஹனின்னு சேவ் பண்ணியிருக்கேன் என்றான் தேவா. ஓ, பேரு தேன்மொழியா? பார்க்கறதுக்கு எப்படி, அழகா இருப்பாங்களா என்றாள் ரதி. அழகாதான் இருப்பா, யாருக்கும் பார்த்த உடனே பிடிச்சிடும் கிராமத்து அழகி, நீதான் பார்க்க போற இல்ல என்றான் தேவா மனம் நிறைந்த சந்தோஷத்தில்.